ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஜவ்வரிசியை வச்சு நம்ம ஜவ்வரிசி கொழுக்கட்டை தான் நல்லா பந்தாக நல்லா புசு புசுன்னு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜவ்வரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க வீடியோ இடையிலலாம் பார்ப்போம். அதுக்கு நான் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் ஜவ்வரிசி. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணியை ஊற்றி அப்படியே ஊற வச்சுடுவோம். 10 நிமிஷம் ஊறினா போதும். இது மாவு ஜவ்வரிசிங்கிறதுனால அழகாக ஊறிடும். இப்போ நம்ம ஒரு ஸ்டஃபிங் தயார் பண்ணிக்குவோம். இது 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை போய் ஒரு பல்ஸ் விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊற்றாமல். இப்போ நடக்கல்ல 1 கப்பு எடுத்திருக்கேன். வறுத்த நடக்கல்ல தான், அதையும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம இனிப்புக்கு தோதா யூஸ் பண்ணிவிட்டு அதையும் அது கூட கிளறி விட்டுக்குவோம். இப்போ உள்ளார்க்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்குச்சு. இந்த மாதிரி பனைஞ்சிக்கங்க கையாலேயே. நல்லா பனைஞ்சா இந்த மாதிரியே நல்லா மசிச்சுக்கங்க கையால். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது. அதனால் தண்ணியெல்லாம் இருந்தாலும் வடிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு உள்ளங்கையில் கொஞ்சோன்னு அள்ளி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தட்டி நம்ம ஸ்டஃபிங் 1 ஸ்பூன் வச்சு அது மேலே இன்னும் கொஞ்சோன்னு ஜவ்வரிசியை தட்டி வச்சு ஒரு உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். இதை நான் செய்கிற மாதிரியே பாருங்கள். இந்த மாதிரி இன்னொன்று ட்ரை பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நம்ம இதே மாதிரியே நம்ம செய்கிற மாதிரியே பாருங்கள். இன்னொன்று ட்ரை பண்ணுறேன். ஜவ்வரிசி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, சூட்டெல்லாம் தணிக்கக்கூடியது. இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லா நமக்கு ஜல்லி மாதிரி இருக்கும். இது அடிக்கடி உணவில் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிட்டால் உடம்புல உள்ள சூற்று, வயிற்று புண்ணு இதெல்லாம் நமக்கு குணமடையும். பெண்கள் அடிக்கடி இந்த மாதிரி செய்யுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 5 உருண்டை வந்திருக்கு. இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும் ஜவ்வரிசி. இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் பால் புழியணும். ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை அரிஞ்சு நம்ம திக்காக பால் புழிஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக புழிஞ்சிடக்கூடாது. பால் நல்லா திக்காக தான் புழியணும். நான் புழிஞ்சிக்கிறேன். பால் புழிஞ்சிட்டேன். நம்ம பாலோடு இது சேர்த்து சாப்பிட்டா வயிற்று புண்ணெல்லாம் இது குணமடைஞ்சிடும். இப்போ சுகர் சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நான் சீனி தான் சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பை தூக்கி கொடுக்க உப்பு சிறிதளவு போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அது மேலே தேங்காய் பாலை ஊற்றி நம்ம பரிமாற வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாரம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. வயிற்று புண்ணெல்லாம் நல்லா குணமடையும். உடம்பு சூடுலாம் நல்லா போக்கும். குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.